வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மீன் குழம்பு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் ரெசிபியை பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை ரெண்டையும் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலருக்கு வதக்கி எடுத்து ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தக்காளி உப்பு ரெண்டையும் சேர்த்து தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி அதையே ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஆறின பிறகு ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் திரும்ப கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் சேர்த்து 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து 10 பல்லு பூண்டு அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம். ரெண்டும் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு ஒரு கொத்து கறிவேப்பிலையும் குழம்புக்கு தேவையான 3 டீஸ்பூன் மிளகாத்தூளையும் சேர்த்து தீயை குறைச்சி வச்சு வெங்காய விழுதை சேர்த்துக்கலாம். பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி விழுதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மல்லித்தூள் 3 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் பச்சை வாடை போகிற அளவுக்கு வேக விடலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கக்குள்ள பச்சை வாடை போய் நல்லா கொஞ்சம் சுண்டி இருக்கு. புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். அதோட தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் வேக விடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் துண்டுகளை இதில் சேர்த்து கொஞ்ச நேரம் வேக விடலாம். ஒரு 2-3 நிமிஷம் வேக விட்டால் போதும். அதுக்கு பிறகு அந்த சூட்லேயே மீன் நல்லா வெந்துடும். இப்போ திறந்து பார்க்கலாம். சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு.